பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தின் 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் செய்த ஜெபத்தின் ஒரு வாக்கியத்தை தான் நாம் இந்த நாளிலே வாசித்தோம். பிதாவாகிய தேவனே, நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் ஜெபித்தார். அன்பரே, நம்மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாகவே இந்த ஜெபம் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த போதும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும் என்றே சொல்லிக் கொடுத்தார். எந்த விதத்திலும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எந்த விதமான தீமையும் தொடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவர் கவனமுள்ளவராய் இப்படி ஜெபித்தார், ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, நம்முடைய எல்லா நேரங்களிலும் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் தொடர்ந்து தீமையினின்று நம்மை காக்கும்படி வேண்டிக் கொள்ளலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நீர் செய்த ஜெபத்தின் ஒரு பகுதியை நாங்கள் வாசித்தோமே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் எங்கள் ஒவ்வொருவரையும் தீமையிலிருந்து காக்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான சகல விதமான தீமைகளுக்கும் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி காத்து கொள்ள வேண்டுமாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதனைக்குட்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை தீமை நின்று விலக்கி நீர் ரட்சித்துக் கொள்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.